கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா 31, 3, 4 வசனங்கள். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். The Lord has appeared of old to me, saying, Yes, I have loved you with an eternal, everlasting love. Therefore the loving kindness I have drawn you. Again I will build you, and you shall be rebuilt, O Virgin of Israel. You shall again be adorned with your tambourines, and shall go forth in the dances of those who rejoice. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம் எல்லார் மேலும் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். When we read the word of the Lord, we can realize the immense love Lord has for each and every one of us. நாம் நன்றாய் இருக்க வேண்டும், அவருக்குள்ளே நாம் வேரூன்ற வேண்டும், நாம் நல்ல கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களா இருக்கிறது. We shall live well and we shall bear fruit. We shall put forth root deep under. All these things the Lord has planned us all through our lives. From the day one, ஆண்டவர் முதல் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். From the day one, the Lord has been building our lives even since the beginning. நம்முடைய வாழ்க்கை நாம கட்டப்பட்டு ஆவிக்கேற்ற மாளிகையாக அவருக்கென்று நாம் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். To be a spiritual mansion, the Lord wants us to have to plan each and every one of us in our lives. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 Peter 2 verse 5 we read like this. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறது. You also as living stones are being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். The Lord has been building each and every one of us as a spiritual house and also a holy priesthood. அவர் கட்டுகிறதற்கு, அவர் நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை உண்மையாக ஒரு அலங்காரமான ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக நிச்சயமாய் அது எழும்பும். When we make room for the Lord wants us to build us into a spiritual house as a holy priesthood all through our lives. நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். 1 Corinthians 3 verse 16 it says, we are the temple of the Lord. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. The verse says, and the Lord dwells in us. அவர் வாசமாய் இருக்கிற ஆலயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். He has been building our life as a place where he can dwell. அந்த ஆலயம் பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும், அலங்காரமானதாய் இருக்க வேண்டும், அழகுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That place has to be a place of holiness, of beauty and of immense adoration. அதற்காக தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். That's why the Lord wants to build each and every one of our lives. ஒரு கட்டடத்தை கட்டுகிறதற்கு முன்பாக முதலாவது அதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடத்தை ஏற்படுத்துகிறது அது வழக்கமாக இருக்கும். Before building a house, it's a practice that they make a blueprint for the house. அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்டடம் அந்த வரைபடத்தின் அடிப்படையில் அந்த கட்டடம் கட்டப்படும் போது அது நேர்த்தியாக, அது சிறந்ததாக கட்டப்பட முடியும். When the house is built according to the blueprint,
Only then the house can be built in a proper and a nice way. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு உன்னத நோக்கமும் திட்டமும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. Even today the Lord has been having a wonderful, a great plan, heavenly plan upon each and every one of our lives. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது Jeremiah 29 verse 11 it goes, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லுகிறார். For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. ஆங்கிலத்தில் NIV வெர்ஷனில் வாசிக்கும் பொழுது for I know the plans that I have for you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்த திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று NIV என்கிற பகுதியிலே ஆங்கிலத்திலே சொல்லப்படும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. For each and every one of us the Lord has a plan. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கங்களையும் ஆண்டவர் ஒரு உயரிய திட்டங்களையும் நமக்கென்று வைத்திருக்கிறார். The Lord has a great plan for each and every one of us. அந்த தேவனுடைய திட்டத்திற்கு, அந்த சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு அலங்காரமான ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக அது நிச்சயமாய் கட்டப்பட முடியும். When we commit our lives to the plan of the Lord, our lives can be a house of the Lord adorned with beauty. நீங்கள் எரேமியா 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Jeremiah 20-24 the verse 6ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். verse 6 and 7 we read like this. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதய அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 24 verse 6 it goes like this. For I will set my eyes on them for good, and I will bring them back to this land. I will build them and not pull them down. I will plant them and not pluck them up. Then I will give them a heart to know me, that I am the Lord, and they shall be my people, and I will be their God, though they shall return to me with their whole heart. ஆண்டவருடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம், ஒரு நபருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதே தவிர அதை இடிக்க வேண்டும் என்பது ஒரு நாளும் அவருடைய சித்தமாய் இருந்ததல்ல. What the Lord has in his mind is not to tear somebody's life, but to build it up. அதனால தான் அவர் சில நேரங்களில் நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காம இருக்கும்போது கூட மறுபடியும் நமக்கு வாய்ப்புகளை 2ஆம் 3ஆம் 4ஆம் விசை என்று கொடுத்து கொண்டே இருக்கிறார். That's why the Lord, even if we don't obey his will, he keeps on giving us second or third and keeps on giving chances over and over. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை ஆண்டவர் அவருக்கென்று ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக அலங்காரமாக கட்ட விரும்புகிறார். Even today the Lord's people, the Lord wants us to build us up as a spiritual house adorned with beauty. இன்று வரை ஒருவேளை நாம் அதற்கு நம்மை விட்டு கொடுக்காமல் இருப்போமானால், இன்றைக்கு அன்போடு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற அந்த காரியத்திற்கு உங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். Even if you are not allowed this to happen, allowed to commit your life to the Lord, I want to ask you, urge you today, even brothers and sisters, to allow the Lord to work in your life so that the Lord can bring a spiritual house holy and beautiful in your life. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான மாளிகையாய் மாற வேண்டுமானால், to be a beautiful house like that, நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் அதை நம்ம சரியாக இருக்கிறதா, கட்டப்பட்டு வருகிறதா என்று கவனிக்க வேண்டும். We should take care of all the areas in our life. If it's all being built up, we got to analyze it. முதலாவது, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அது நன்றாக கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. First, the relationship between us and the Lord should be built up properly. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்
சமூகத்துக்கு வருகிறது என்பது ஒரு சடங்காச்சாரமான ஒரு நிலைமைக்கு மாறிவிடுகிறது. Sometimes to come before the presence of the Lord, it's like a religious practice in our lives. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவின் அடிப்படையில் உள்ள ஒரு மார்க்கமா இருக்கிறது. Christianity is not a religion, but it's based on relationship. மதங்களிலே நம்ம பார்க்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது சில சடங்காச்சாரங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய தெய்வங்களை திருப்திப்படுத்த நினைப்பார்கள். If you look around the religions, they have certain traditions. Through that they try to appease their false lords. ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். But in our Christianity, we are called to live based on our relationship with Jesus, our Lord. அவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். He be in us and we be in him. That sort of a glorious life the Lord has for each and every one of us. நமக்கான எல்லாவற்றையும் அவரே நமக்காக சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து வைத்திருக்கிறார். He has done everything on the cross for us. இன்றைக்கு அவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். Even if we trust him and accept him, receive him, he is going to come into our lives and do all these things for us. நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறதோடு மாத்திரமல்ல, நம்மோடு உறவாடி மகிழ்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Not just he wants to come and abide in us, but also to delight and to have interactions with each and every one of us. எத்தனை பேர் நாம் அந்த உறவின் அடிப்படையிலே ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருக்கிறோம்? How many know the Lord in those sort of relationship, based on those sort of relationship? ஹல்லேலூயா. Hallelujah. அந்த உறவு இல்லாம நம்ம ஒரு மணி நேரம் சும்மா நம்ம ஏதோ ஒரு ஸ்தோத்திர பலிகளை சொல்லிட்டு அல்லது சும்மா ஜெபிக்கிறத கடமைக்கு ஏதுவா ஜெபிக்கிற ஜெபங்களை சொல்லிட்டே இருக்கிறது, அதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. Without that relationship, even if you spend an hour with the Lord with like a traditional, like a duty, that's not going to avail us. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யோவான் 15:5 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John 15:5 it says, if someone abide in me and I in him, he shall bear much fruit, he says. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்பது அந்த ரொம்ப நாம் நன்றாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் அவசியமானதா இருக்கிறது. So to bear much fruit, the relationship between us and the Lord is really crucial. அந்த உறவுதான் நாம் தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. அதுதான் அந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. That's the relationship that helps us to understand the purposes and the plans of the Lord in our lives, and also to execute those plans and purposes in our lives. ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்து கொள்ளாமல் நம்மால் எந்த ஒரு விதத்திலையும் கனிகளை கொடுக்க முடியாது. Without knowing the Lord in a proper way, we shall not bear fruit in our lives here on this earth. நாம் கனி கொடுக்கிறதற்கு மட்டுமல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது. Not just bearing fruit, but much fruit. That's the purpose the Lord has for us. அப்ப அந்த தேவனுடைய உறவிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கே, நாம் வாழ்க்கையில நாம் அந்த உறவிலே எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். So we got to analyze where we are in that relationship with the Lord today. சிலர் அந்த உறவுக்குள்ளே இன்னும் நுழையாமலே அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிற அனுபவங்கள் இருக்கும். Some keep on groping around or stumbling without even entering into that glorious relationship. சிலர் அந்த உறவுக்குள்ளே நுழைந்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அந்த உறவை விட்டு பிரிந்து போன நிலைமையில இருக்கலாம். Some have tasted the goodness of the Lord and have even gone astray from that relationship. ஆனால் சிலர் அந்த உறவுக்குள்ளே ஆழமாய் 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 சந்தோஷமாய் அவர்கள் அந்த உறவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். But some abide in that relationship deeper and deeper with much happiness
that's how they carry on their lives. ஹalleluya. Hallelujah. எந்த நிலையில அந்த உறவில நாம இருந்தாலும், Whatever relationship we are today, அவரோடு கூட உள்ள உறவிலே நாம் இன்னும் கட்டப்பட வேண்டும், இன்னும் அவரோடு நெருங்கி வர வேண்டும், இன்னும் அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும், இன்னும் அவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். we should still be built in Him. We should still taste His love. We should still carry on with the grace, abundance of grace He has for each and every one of us. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Genesis 3 we read like this, வசனம், verse 8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவுகிறதற்கு வருகிறார் என்று பார்க்கிறோம். The Lord walking in the garden in the cool of the day, and Adam and his wife, that it says in the verse. He loves to have fellowship with you very very personally. மிக தனிப்பட்ட முறையிலே உங்களோடு ஒரு உறவு வைத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. So அந்த உறவுக்குள்ளே நாம நுழைகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. So let Lord help us to enter in that sort of relationship. அவருக்கு என்று அதிகமாக நேரம் செலவிடுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Let Lord help us to spend more time with Him. இந்த கடமைக்கு அல்லது ஒரு சடங்காச்சாரமா சிலர் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுகிறேன், அது அந்த ஜெபம் அப்படின்னு சொல்லி அவங்க மனதில் தீர்மானித்து இருப்பாங்க. Not as a duty or a tradition. Some people may think in their mind to decide in their mind to spend an hour of prayer with the Lord. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அந்த 1 மணி நேரம் என்கிற கணக்கின் அடிப்படையில் அல்ல, நாள் முழுவதும் 24 மணி நேரமும் 7 நாள் வாரத்தின் 7 நாட்களும் அந்த உறவிலே நாம வளர வேண்டும். Our relationship with the Lord is not based on that 1 hour of prayer, but every day, all 24 hours, all through our life. That should be the basis of our relationship. சிலருக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்ற கணக்கு கூட இல்ல, ஒரு வாரத்துக்கு ஆராதனைக்கு வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அந்த உறவு அவர்களுக்கு இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். Sometimes we see people not even spending 1 hour a day, but sometimes 1 hour a week. That's how they carry on their lives. மற்ற நாட்களில மற்ற காரியங்களுக்கு, உலகத்திற்கும் உலக வேலைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைய நேரங்களை நம்ம செலவிடுகிறதற்கு நம்ம அதை நம்ம செய்கிறோம், செலவிட நம்ம அது ஓகே என்று சொல்லி நினைக்கிறோம். But we tend to spend more time for a work, for a job, for even our family. That's how we go with our. நல்ல பாடலை தான் நான் கேட்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் பின்னால திரும்ப வரும்போது ஒவ்வொன்றா வேற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ், அது அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு திசை திருப்புகிற காரியங்கள் இருக்கு, நேரத்தை திருடுகிற காரியங்கள் இருக்கு. We may start listen to a music, listen to a song, but all of a sudden the reels and clips and all those things distract us and move us away from that path of righteousness. இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் ஒதுக்க முடிகிறது, ஆனால் தேவனோடு செலவிடுகிறதற்கு நம்மால எவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்க முடிகிறது? We have place, we have room for all these things, but how much do we spend time with the Lord? நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே அது காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Our relationship between him and us should be based like a father and a child. ஒரு பிள்ளை எப்படி ஒரு தகப்பன் வந்த உடனே அந்த தகப்பனோடு கூட நேரம் செலவிட வேண்டும் என்று வாஞ்சையோடு ஆசையோடு போகிறதோ, அதே போல அவருடைய உறவை நாம் வாஞ்சையோடு ஆசையோடு விருப்பத்தோடு நாம் நாடி தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Like a child longing the presence of the father as soon as he comes, that's how we should go after the Lord, enjoy his presence. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். If we have that sort of experience, it's going to be a great blessings in our life. Hallelujah. 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 அப்ப இன்னைக்கு நாம எவ்வளவு நேரம்
ஆண்டவரோடு உள்ள உறவிலே வளருகிறதற்கும் நம்ம கட்டப்படுகிறதற்கும் நம்ம செலவிடுகிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். To be built as a house and to grow in Him, how much time we spend with the Lord, we should realize today. நம்மால ஆசையாய் அவருடைய சமூகத்திற்கு போய் அவரோடு பேச முடிகிறதா? ஆசையாய் அவருடைய சமூகத்தில் போய் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் முடிகிறதா? ஆசையாய் அவருடைய வசனத்தை நாம தியானிக்க முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Are we going to His presence more willingly, more lovingly, to meditate His word, to worship Him, or to grow in Him? You have to think about it today. நாம் போகிற இடங்கள் எல்லாம், நம்ம அலுவலகத்துக்கு போனாலும் சரி, நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு நல்ல ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Anywhere we go, mainly for our work, does the Lord, is He with us? We should realize that. நம்மால அவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா? அவருடைய சமூகத்தை நம்ம, அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க முடிகிறதா? யோசித்து பாருங்களேன். Are we able to feel His presence? Are we able to feel His love? We should realize, we should analyze it, question ourselves today. ஒருவேளை இந்த காரியங்களிலே நமக்கு அப்படி இல்லை என்று நம்ம நினைப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட உள்ள உறவிலே அவர் நம்மை கட்ட விரும்புகிறார். If we feel lack in these sort of areas, the Lord wants to build us today toward Him. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, Genesis 5 read like this. 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் Verse 20 to 24. ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். Read about Enoch there. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். The same chapter in English we read, Enoch lived 65 years and begot Methuselah. After he begot Methuselah, Enoch walked with God 300 years and had sons and daughters. So all the days of Enoch were 365 years. And Enoch walked with God, and he was not, for God took him. 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனோக் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 22 we read like this, after he begot Methuselah, Enoch walked with God 300 years and had sons and daughters. அந்த 300 வருஷத்திலேயும் ஏனோக்குக்கு குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். Despite Enoch had to taking care of his family, despite of that, Enoch walked with the Lord, it says. இன்னைக்கு ரொம்ப வேகமாய் சுழண்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு நமக்கு நேரம் ஒதுக்குகிறதற்கு நம்ம சிரமப்படுகிறோம், தடுமாறுகிறோம். Amidst the revolving life that's going on in our lives, we really struggle to spend time with the Lord in our lives. ஒரு காலங்களில் ஆண்டவருடைய சமூகத்தை நாடின அதே வாஞ்சை இன்றைக்கு அதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடிகிறதில்லை. There was long ago we had a passion for spending time with the Lord, and today we don't have that sort of passion anymore. சில நேரங்களில் சில நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிறதற்கு கூட நேரம் இல்லாதபடிக்கு நம்ம ரொம்ப துரிதமா ரொம்ப பிஸியா நம்மளை காட்டிக் கொள்ளுகிறோம். Sometimes some days we don't even have time to sit on the feet of the Lord. We just go away, go on our own business without doing it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். Dear people of the Lord, we got to be really careful in this part of our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட உள்ள உறவு தான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமா சமாதானம் நிறைந்ததா ஆசீர்வாதமா இருக்கிறதா என்பதை தீர்மானிக்க கூடியதா இருக்கிறது. The deterring factor that whether we are happy is our relationship
with the Lord? Are we having a good relationship with Him? இந்த உறவில நாம் கட்டப்பட்டு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளும் கூட கட்டப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. If we are built up in that aspect of our life, every other area in our life are going to be built up too. இந்த தேவனோடு கூட உள்ள இந்த உறவு சரியில்லாம அது கட்டப்படாம இருக்கும்போது மற்றவர்களோடு கூட உள்ள நம்முடைய உறவுகளும் அது சரியில்லாம அது கட்டப்படாமல் அது பாதிக்கப்படுகிற நிலைமையிலே மாறிவிடுகிறது. If our relationship with the Lord is not built up properly, our relationship with other people, our fellow brethren too, is going to suffer the same plight. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கலாமா? Let's analyze our life today, shall we? ஒருவேளை தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாய் இருந்திருக்குமானால் இன்றைக்கு மற்ற எல்லாரோடு கூட உள்ள நம்முடைய உறவு சரியாய் இருந்திருக்கும். If our relationship with the Lord is proper, perhaps our relationship with others can be proper too. நான் சொல்லுகிறது உண்மையா இல்லையான்னு நீங்களே உங்களுக்கே தெரியும் அது கண்டிப்பா. You know if what I am saying, if it's right or wrong. ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு நன்றாய் இருக்கும் பொழுது மற்ற எல்லா விதத்திலையும் நாம் நன்றாய் இருக்க முடியும். If our relationship with the Lord is good, everywhere any other relationship is going to be apt and accordingly. அந்த யோவான்ல வாசிக்கிற நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அந்த கொடியானது அந்த திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் அதற்கு தேவையான நன்மைகளும் அதற்கு தேவையான ஊட்டச்சத்தும் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். It says in John 15, I am the vine, you are the branches, he who abides in me, and says, as long as the branch abide in the vine, only then you get the proper nourishment from the vine. அந்த உறவு துண்டிக்கப்படும்போது வாழ்க்கை வாடி போனதாய் வதங்கி போனதாய் ஜீவனற்றதாய் அது மரித்து போன நிலைமைக்குள்ளே அது தள்ளப்படுகிறது. Once that relationship is snubbed, the same person's relationship or his whole life is becoming withered and without any life, it's like a dead twig in his life. நாங்க வேதாகம கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, when I was studying in my Bible college, எங்க கூட ஹையர் ஸ்டடீஸ்க்காக இன்னொரு வேதாகம கல்லூரியில் ஆசிரியராய் இருந்தவரை அந்த கல்லூரி அனுப்பி வச்சிருந்தாங்க. A person who for higher studies, his college has sent him to study with us from his sent him actually from his college. அவரும் எங்களோடு கூட வேதாகம கல்லூரியில் படிக்கிறார். நாங்கெல்லாம் அவரை அவர் ஏற்கனவே பைபிள் காலேஜ் டீச்சர்னால கொஞ்சம் ரொம்ப ஹை ரிகார்டில் நாங்கள் ரொம்ப மதிப்பாக வைத்திருந்தோம். He also was studying with us, but since he was a teacher already, we had a high regard for him. We respected him. ஒரு தடவை ஒரு மாணவனுடைய லேப்டாப் காணாம போய்விட்டது. Once a student's laptop was gone or stolen. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் விசாரணைத்து அது இதுன்னு கடைசியில் இந்த வேதாகம கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர் தான் அதை திருடி விட்டார் அப்படிங்கிறது வெளிவந்தது. After much investigation, we found out that this great professor from the Bible college, he was the one who stole the laptop. அப்போ பைபிள் காலேஜில் எங்கள் ஃபேக்கல்ட்டிலாம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி செய்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, so when the other faculties of the Bible college inquired about him, why did he do it? அவர் சொன்ன ஒரு பதில், the reply he gave, நான் ஆண்டவருக்கு எனக்கும் உள்ள உறவிலே நான் ரொம்ப தூரம் விலகி போய்விட்டேன். The relationship between me and the Lord, he has gone really astray, he said. அதுதான் என்னை இப்படி செய்யும்படியான ஒரு நிலைக்குள்ளே தள்ளிவிட்டது என்று சொன்னார். That's what pushed me to do this sort of menial act. தேவனோடு உள்ள உறவிலே நாம் கட்டப்படவில்லை என்றால், if we are not built up in our relationship with the Lord, நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி நகர்கிறது. our life is actually going backward. நம்முடைய வாழ்க்கை அது ஒரு வறட்சிக்கு நேராய் போகிறது. Our life is going toward famine. நம்முடைய வாழ்க்கை கனியற்றதாய் மாறிவிடுகிறது. Our life has become fruitless. நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாததாய் மாறிவிடுகிறது. Our life becomes without any testimony. நம்முடைய வாழ்க்கை ஒரு மரணத்துக்கு ஏதுவான நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறது. Our life becomes a life worthy of even death. வேதாகம கல்லூரியிலிருந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அவருடைய காலேஜிலையும் அவருக்கு என்ன செய்தாங்கன்னு எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவரை குறித்து பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அந்த ஒரு நொடியில் அது இல்லாமலே போனது.
They sent him from the Bible school. We don't know what happened to the college he came from, but with that act, his whole every hopes about him, everything got thrashed down to pieces. இந்த பொன்மங்கி பாட்டுல நம்ம பாடுவோம் இல்லையா? We sing the song how the gold gets fading. பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றால் துரோகி நிலை என்ன? It says in the song, as we know, even if the gold can lose its value, lose its color, shine, what's the plight of iron? ஒரு பெரிய ஒரு தேவனுடைய தாசர்களாக இருக்கிறவங்களும் சரி, அல்லது சாதாரணமான நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரி, நம்ம எல்லாருக்குமே அந்த தேவனோடு உள்ள உறவில் கட்டப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். Whether we are a great man of God or we're a normal person, it's necessary each and every one of us should be built up in this relationship with our Lord. நான் பல வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆச்சு 100 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இருக்கிற ஆளானாலும் சரி, நேற்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த ஆண்டவரோடு கூட உள்ள உறவு மிகவும் அவசியமா இருக்கிறது. Even if a person may say I was born again, I was saved long time ago, and to him and also to the person who got saved even recently, the same status remains. We got to have a proper relationship with the Lord. நாம எதை அசட்ட பண்ணினாலும் ஆண்டவரோடு உறவாடுகிறத அசட்ட பண்ணிடக்கூடாது. Whatever we are negligent, regardless, we should never be negligent when it comes to our relationship with the Lord. நாம் பல காரியங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா தேவனோடு தேவ சமூகத்துல போய் உட்காருகிறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லவே கூடாது. We can say we don't have time for anything else in our lives, but not for our time with the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் கூட உள்ள உறவில் வளர்ந்தவர்களும் இருக்கிறோம், இன்னும் அதில் தடுமாறி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் அவரோடு உள்ள உறவில் நம்மை கட்டி எழுப்ப நமக்கு உதவி செய்வாராக. There may be people who are really grown up in the Lord, or there may be people who keep on struggling to grow up in the Lord, but today the Lord wants to build each and every one of us in Him. ஒரு ஏனோக்க போல தேவனுடைய சமூகத்தில் சஞ்சரிக்கிற அனுபவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தருவாராக. Let the Lord give each and every one of us that we walk with Him each and every day. ஒரு தாவீதை போல தேவனுடைய சமூகத்தில் அவரை துதிக்கவும் பாடவும் அவருக்குள்ளே பலனடைகிற அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. To sing and praise Him and to be strengthened Him like David. Let the Lord give us the grace to do ஒரு that. மோசேயை போல தேவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் என்று 3 முறை அவர் இருந்தாரே, அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருக்கிற அனுபவங்களை, உன்னதமான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. Like Moses who spent 40 days in the face of the Lord, day and night, let the Lord give us the strength to walk the same way. இன்றைக்கு நமக்குள்ளே அவரோடு உறவாட வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஆசையும் தாகமும் இருக்குமானால் நிச்சயமாக அவர் அந்த உறவிலே நம்மை கட்டுகிறதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். If we have the desired zeal to interact with Him, communicate Him, the Lord is going to definitely help us doing so. சங்கீதம் 42:1 வாசிக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவர் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. Psalms 42:1 says, as the deer pants for the water brooks, so pants my soul for you, O Lord. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எதன் மேலே தாகமாய் இருக்கிறது, எதன் மேலே வாஞ்சையாய் இருக்கிறது? Upon what is our soul really thirsting today? We should question ourselves. அந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். My soul thirsts for God, for the living God. When shall I appear before God? It says verse 2. என் தேவன் எங்கே என்றவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. My tears have been my food day and night, while they continually say to me, where is your God? நம்ம தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்ப அந்த தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம், என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, எப்பொழுது அவருடைய சந்நிதியில வந்து நான் காணப்படுவேன் என்ற ஒரு ஆசை அவருக்குள்ள எப்பவுமே இருந்து கொண்டே இருந்தது. So we can keep on reading the verse, the chapter, but
it says how David was longing for the presence of the Lord, longing to be present in the house of the Lord, to practice the presence of the Lord. இன்றைக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கிறது? What is our desire today, and what is our goals to in life today? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நாம் வாஞ்சிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அந்த உறவிலே ஆழமான அனுபவங்களுக்கு நேராய் கொண்டு செல்ல ஆயத்தமாய் இருக்கிறார். Dear people of God, if we long for His presence, if you long for to spend time with Him, the Lord is going to take deeper and deeper in that sort of relationship today. மேலோட்டமான ஒரு நிலையிலே அந்த உறவிலே நாம இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், இல்ல ஆண்டவரே, மேலோட்டமான ஒரு உறவல்ல, ஆழமான உறவு எங்களுக்கு வேண்டும். We may be in a superficial way in that sort of relationship with the Lord, but we should decide today, not in that way, shallow way, but in a deeper way, do we want to go with your Lord, you should say. அப்படிப்பட்ட வாஞ்சைகளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்திலே பெருக பண்ணுவாராக. Let Lord multiply that sort of desire in our heart today. இன்னும் நம்ம ஆண்டவர் கட்டுகிறார், அவரோடு கூட உள்ள உறவிலே அவர் கட்டுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நம்முடைய விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். We saw the Lord builds us in our relationship with Him. The second one is in our faith He builds us too. அவருடைய வார்த்தைகளின் மூலமாக தான் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். The Lord builds that faith in us through His word. ரோமர் 10:17 நம்ம வாசிக்கிறோம், faith comes by hearing through the word of God. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். Even today the Lord wants to send His word and to strengthen us in our faith. ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழைத்த பின்பு மறுபடியும் அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். If you read in Genesis, you see the life of Abraham. After calling him, the Lord keeps on instructing him step by step what he is supposed to do. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறதற்காக பலமுறை அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார், அவரோடு பேசுகிறார், அவரை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். To build Abraham's faith in him, the Lord keeps on is taking him step by step, strengthening his faith and his relationship with him. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னபோது ஆபிரகாமுக்கு அது சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் 75 வயதிலிருந்து காலங்கள் வருஷங்கள் கடந்து போக 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 ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கேள்விகள் அதிகமாக எழும்பி இருந்திருக்கும். When the Lord told him that the entire earth is going to be blessed through him, he might have felt happy, but when time started passing and once he started getting older, he might have doubted, and the incredible faith was essential to keep up in his relationship with him. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டிட்டு போய் வெளியே அண்ணாந்து பார்க்க சொல்லுகிறார். To build Abraham's faith, the Lord takes him out and tell him to look up. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணம் கூடுமான்னு கேட்கிறாரு. அந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Can you count the stars? He asked him, and the Lord tells him, I am going to bless your descendants like the stars. இந்த கடற்கரை மணலத்தினை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Like the sands in the seashore, I am going to multiply your descendants, the Lord promised him. அவன் பிள்ளை பெறுகிறதற்கான வயதெல்லாம் தாண்டி போன பிறகும் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Despite his age that passed bearing child, the Lord keeps on building his faith. We can look in those verses. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தையும் அப்படிதான் தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். Even today the Lord wants to build our faith in the same way. அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தாமதிக்கும் பொழுது, many times when the Lord's
promises are delayed in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே நாம ஜெபித்த ஜெபங்களுக்கான பதில்கள் நாம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, when the prayers we ask the Lord, when we don't get any answers from the Lord, நம்முடைய மனதிலே சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கிறது. when doubt start creeps up in our mind, நம்முடைய மனதிலே கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. questions start rising in our minds. நம்முடைய மனதிலே நாம ஆண்டவர் இன்னும் நமக்கு சொன்னதை செய்யவில்லை என்று சொல்லி எதிர்மறையான எண்ணங்கள், சோர்வுகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. Oh, the Lord has not kept his promise. These sort of thoughts brings us sort of a sadness and sort of a disappointments in our lives. ஆனால் ஆண்டவர் தான் சொன்னதை ஒரு நாளும் மறக்க மாட்டார். But the Lord never forgets what he told us. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற காலம் வரும் வரைக்கும் உங்க விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புகிறதற்கு அவர் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே தான் இருப்பார். Till the day of the fulfillment of his promise, he keeps on building the faith to attain that level. The Lord does. எத்தனை பேர் அதை நாம் ஆமோதிக்க முடியும்? ஆமா, ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். ஹalleluya. How many of you say yes to that? ஹalleluya. Hallelujah. சில நேரங்களில் நாமே அந்த வாக்குத்தத்தங்களை மறந்துருப்போம். ஆனால் ஆண்டவர் யார் மூலமாவது அதை நமக்கு நினைப்பூட்ட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Sometimes we might have forget those promises in our lives, but the Lord keeps on reminding us through somebody in our lives. நாம் விசுவாசத்துல கட்டப்பட வேண்டும். We should be built upon faith. அதற்காக அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு பேசுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். That's why the Lord sent his word to strengthen us, to encourage us and to talk to us. இன்னும் இரண்டாவதாக நாம் விசுவாசத்துல கட்டப்படுகிறதற்கு, the second thing to grow, to be built up in faith, அவர் நமக்கு சில அனுபவங்களை கொடுக்கிறார். he gives us certain experiences. தாவீது கோலியாத்தை எதிர்க்கிறதற்கு துணிந்து போய் அவர் நான் போகிறேன் என்று சொன்ன உடனே, when David was not hesitant to go up against Goliath, எல்லாருமே அதை இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன, இவன் விளையாட்டா நினைக்கிறான் அப்படின்னு தான் அவங்க யோசித்தாங்க. they might have thought, oh, he's a small boy, he may take this as a playful joke upon us. ஆனா தாவீதுக்கு தெரியும், முன்ன ஒரு சிங்கம் ஒரு கரடி வந்தது, அதை நான் பீறி போட்டேன், அதை கிழித்து போட்டேன். அப்ப எனக்கு என் பலத்தினால் அதை நான் செய்யல, ஆண்டவர் அங்கே எனக்கு உதவி செய்தார். அதே ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது நன்றாய் அறிந்திருந்தான். But David knew he tore a lion and a bear, and he didn't do it on his own strength, but the Lord's strength. So with that faith, he also believed that this Goliath, the Lord can do the same with this Goliath too. நம்முடைய வாழ்க்கையில we go through different experiences wherein we have tasted the goodness and faithfulness of God in our lives. தேவனுடைய நன்மையும் தேவனுடைய உண்மையும் நாம் பல அனுபவங்கள் ரீதியாக நாம் ருசித்திருப்போம். Those experiences build our faith to the level to make us to prepare us to meet Goliaths and defeat Goliaths in our lives. அவ்விதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கோலியாத்துகளை மேற்கொள்ள நமக்கு உதவிகரமாக இருக்கு. நாம சாதாரணமான விஷயங்களுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பவில்லை. The Lord didn't build us, the Lord didn't choose us to do like normal things. அசாதாரணமான காரியங்களை செய்கிறதற்காக தான் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். But the Lord has been building us to do mighty things, to do abnormal great things. கோலியாத்துகளை வீழ்த்துகிறதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். To put down Goliath, the Lord has been preparing us. விசுவாச வீராங்கனைகளாக மாறுகிறதற்கு ஏதுவான நிலைமையிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறார். To be a spiritual warrior, the Lord has been building us all through our lives. எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். Through any circumstances, the Lord is building us in a way that we stand boldly and zealous for him. பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேன்மேலும் வளரவும் பெருகவும் பலப்படுத்தவும் விரும்புகிறார். The experiences we go through, we got through that, the Lord helps us to grow in him, to strengthen what we have in his faith and all that. வசனத்தின் மூலமாக,
through the words, அனுபவத்தின் மூலமாக through experiences. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி நம்ம விசுவாச வீரர்களாய் வீராங்கனைகளாய் மாற்ற விரும்புகிறார். The Lord is building our faith and make us warriors for him. மூன்றாவதாக, Thirdly, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ண விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். the Lord replenishes our faith or build our faith through temptations in our lives. It's not trials. Through trials. God wants to strengthen and build our faith through trials, through the fiery trials. நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த சோதனையின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை கட்ட தேவன் முற்படுகிறார். Shadrach, Meshach, Abednego. Shadrach, Meshach, Abednego. 3 young men standing before the fiery furnace. அங்கே அந்த மிக அக்கினி சூளை முன்பதாக 3 இளைஞர் நிற்கிறார்கள். It was a great challenge for them. அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அது காணப்பட்டது. Because the whole of the nation are ready to do what the king has commanded. ஏனென்றால் முழு தேசமும் அந்த ராஜா கட்டளையிட்டதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். But these 3 young men said no. ஆனால் இந்த 3 நபர்களும் இல்லை. We are not going to bow down before the statue you have made. நீர் ஏற்படுத்தின சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை என்று சொன்னார். How dare they spoke in front of the king those words? இந்த வார்த்தைகளை இந்த ராஜாக்கு முன்பதாக சொல்வதற்கு அவர்கள் எங்கிருந்து தைரியம் வந்தது? Hallelujah. Hallelujah. அந்த அக்கினி சூளையின் அனுபவத்தினூடாய் போக அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. They were prepared to go before that fiery furnace. அந்த சூளையின் அனுபவத்திற்கு பின்னால அவங்க விசுவாசமும் தைரியமும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவானதாய் மாறினது. Even behind that fiery furnace, here their faith was built up in a way for the glory of the Lord. சில அக்கினி சோதனைகள் உங்களை தேவனுக்கென்று இன்னும் வைராக்கியம் உள்ளவர்களாய் உங்க விசுவாசத்துல நீங்கள் கட்டப்படுகிறதற்கு ஏதுவாய் உங்க வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். Certain fiery furnaces might have come across in your lives to build up your faith in the Lord actually. யோபுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். In the life of Job we see the same. நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். After I am tested I shall be like refined gold, he says. If your faith is challenged today, உங்களுடைய விசுவாசம் என்று சோதிக்கப்படுமா, if you are going through the fiery furnace, நீங்கள் இவ்விதமான அக்னி சூளையாக கடந்து செல்வீர்களானால் don't worry about it. அதை குறித்து கவலைப்படாதே. God is always there in the midst of those fiery furnaces. அந்த அக்னி சூளையின் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். God wants to strengthen you. உங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். God wants to make you shine for his glory. அவருடைய மகிமைக்காக நீங்கள் பிரகாசிக்கும்படி அவர் விரும்புகிறார். God wants to use you for his glory. அவருடைய நாமத்திற்கு மகிமையாக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். And he is preparing you for that. அவர் உங்களை அதற்காகவே ஆயத்தம் பண்ணுகிறார். So be strong and courageous. ஆகவே தைரியமாகவும் பலமுள்ளவர்களாகவும் இருங்கள். Amen. ஆமென். உங்க விசுவாசத்துல நீங்க கட்டப்படுகிறதற்கு அந்த அனுபவங்களின் மூலமாய் ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். Through these experiences the Lord give us lessons to strengthen our faith in the Lord. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை பாட்டுல மட்டும் இல்ல அனுபவத்திலையும் அதுதான் இருக்கணும். Whether it's the lion den or the fiery furnace, he is with us. That's how the song says. Hallelujah. Hallelujah. So தனிப்பட்ட விதத்துல உங்களை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். The Lord wants to build us up personally toward him. அவரோடு கூட உள்ள உறவிலே, in his relationship, விசுவாசத்துல to be faith to நல்ல build. ஆவிக்கேற்ற மாளிகையாக நீங்க கட்டப்படுகிறதுல, as a spiritual mansions to be built, பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாய் கட்டப்படுகிறதற்கு, to be in the beauty of holiness to be built. தேவனுடைய வார்த்தைகளிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளின் காரியங்களை நன்றாய் புரிந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கட்டப்படுகிறதற்கு, to understand his word properly and to have a sound mind in him. அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் நீங்கள் கட்டப்படுகிறதற்கு, to bring glory to his name, the vessel to do that.
தேவன் நமக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிறார். The Lord has been working in us. நாம விட்டு கொடுப்போமானால் When we yield, அவருடைய உன்னத நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். His great purposes shall come forth in our lives. அவருடைய மகத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். His majesty shall be revealed through us. அவர்தான் தேவன் என்பது ஊரெல்லாம் அறிய ஆரம்பிக்கும். The world is going to know He is the Lord through us. அவரை பிரகடனப்படுத்துகிற ஒரு நபர்களாக நீங்கள் மாறுவீர்கள். You shall become people who proclaim this sort of mighty. உங்களை பார்க்கிறவர்கள் உங்களில் இருக்கிற இயேசுவை பார்க்க முடியும். When people who see you, they are going to look at Jesus in you. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்மை தேவன் கட்டுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். He is the Lord is willing, the Lord is ready to build us up to those sort of கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். Let's yield ourselves to the Lord, closing our eyes today. இன்னும் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Lord, build me up even today. இன்னும் உம்மோடு உள்ள உறவிலே என்னை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Lord, even in the relationship with you, build me up today. இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே உன்னத அனுபவங்களை பெற்று ஆண்டவரே உமக்கென்று மகிமையான வாழ்க்கை வாழ கட்டி எழுப்பும் ஆண்டவரே. To build up in the spiritual, to be attaining those sort of heights and to bring glory, Lord, build me up today. தேவனுடைய ஆலயமாய் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Lord, as house of the Lord, as a place of beauty of the with holiness, build me up ஜீவனுள்ள today. கற்களால் ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாய் எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Build me as a spiritual mass and as a living stone, build me up today, Lord. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. To be a blessing to many, Lord, build me and build my whole life today, Lord. ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட, to be a royal priesthood to be built, ஒரு பரிசுத்த சந்ததியாய் தேவனுக்கென்று எழும்ப, to be holy generation raised up for the Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. To bring glory to your Lord, please help us. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சமாதானம் நம் அனைவருடைய என்னைக்கு இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.